அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து சாதகமாக இருந்த சூரிய பகவான் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்துக்கு செல்கிறார். 7ஆம் இடம் செல்வதால் மனைவி ஸ்தானம். தனுசு ராசி ஆண்களுக்கு வீட்டுக்கு போவதற்கே எரிச்சலாக இருக்கும். மனைவி எரிச்சல் பட பேசுவாள், வம்பிழுப்பாள், ஆகவே வாயாடியாக இருப்பாள், பதிலுக்கு பதில் பேசுவாள். ஆகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்துக்கு சூரிய பகவான் சென்றிருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவில் விரிசல் வரலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம், உடல் நல குறைபாடுகள் வரலாம். மனைவியை தங்களால் அடக்க முடியாது, அடங்கா குதிரை மனைவி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருங்கள். ஏற்கனவே பாதகாதிபதி, உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி என்போம் புதனை. அந்த புதன் அங்கேயே இருக்கிறார். மனைவியினால் தொந்தரவு, மனைவியினால் அதிக செலவுகள், வீண் விரயங்கள் உண்டாகும். அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். குரு 8ல் இருப்பதால் காரிய தடங்கள் உண்டாகும், உழைப்பு அதிகம், பிறருடைய ஒத்துழைப்பினை எதிர்பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். சுக்கிரனும் 8ல் இருப்பதால் அனாவசிய செலவுகள், வண்டி வாகனங்கள் பழுதுபடலாம். 4ல் சனி அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள், விபத்துக்கள் உண்டாகலாம், தாயாருக்கு உடல்நல குறைவு உண்டாகலாம். ஆக ராஜகிரகம் சூரியன் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் செல்வது நன்மை அல்ல. வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. தங்களின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். தந்தையாருடன் மனஸ்தாபம் சிலருக்கு உண்டாகும், மாமனாருடன் சிலருக்கு மனஸ்தாபம் உண்டாகும். வேலை இழந்தோர் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும், அப்போதுதான் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மருத்துவர்களுக்கு தங்கள் தொழிலில் அரும்பாடுபட வேண்டியிருக்கும், உழைப்பு அதிகம், உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். அரசாங்க பகை வேண்டாம். சிலருக்கு கோர்ட் கேஸ், நீதிமன்றம், போலீஸ் கேஸ் போன்றவை ஏற்படலாம், சற்று கவனம் தேவை. தங்க ஆசாரிகளுக்கு அவருடைய தொழிலில் சற்று சுணக்கம் உண்டாகலாம். அலோபதி மருத்துவர்களுக்கு வருமானம் குறையலாம். உடலில் வலது உடல் பாகங்கள், முதுகு தண்டுவலம், உச்சந்தலை, எலும்பு போன்ற இடங்களில் தங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகலாம். கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானை வழிபடுங்கள், சூரிய பகவானை வழிபடுங்கள், சூரிய நாராயணனை வழிபடுங்கள், தங்களுக்கு நன்மைகள் பெருகும். தினமும் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.